இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி தான். அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. சரிங்களா? ஒரு லாங்குவேஜ், இப்போ தமிழ் பேசுகிறோம், நம்ம எப்படி ஃப்ளூயண்டாக தமிழ் பேசுகிறோம், அதே போல் ஹிந்திக்காரங்க ஹிந்தி நல்லா பேசுகிறாங்களா, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மொழியை வந்து ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். ஆனால் பயம் இருந்தால் எந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு வராது ஃபஸ்ட்டு. ஆனால் முதல்ல அவாய்ட் ஃபியர், ஃபஸ்ட்டு பயத்தை போக்கிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணா, டெய்லியே நம்ம பேசும்போது யாராவது இங்கிலீஷ்ல பேசும்போது நீங்க என்ன பண்ணுங்க, அதை கவனிச்சுட்டே இருங்க. ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். எப்பயோ பேசும்போது அந்த வேர்டு போட்டு நம்ம பேசலாம். சரிங்களா? அது என்ன பண்றீங்கன்னா, எல்லாரும் யார் யார் இங்கிலீஷ் பேசுறாங்க அவங்ககிட்ட போய் நின்று கேட்டுட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லிசனிங் ஃபர்ஸ்ட், லிசனிங். அப்புறம் என்ன பண்ணுங்க, ஸ்பீக்கிங். கேட்டுட்டு பேச ஆரம்பிக்கணும். பேசினாதான் அந்த ஃப்ளூயன்ட் நம்மளுக்கு வரும். ப்ராக்டிஸ் ஆக தான் நம்மளுக்கு ஈஸியாக இங்கிலீஷ் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு பயத்தை போக்குறீங்க. இப்போ நான் கூட என்ன சொல்கிறேன்னா, நான் கூட தமிழ் மீடியம் படித்தவ தான் 10th வரைக்கும். அதுக்கு +1 +2 கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் கஷ்டமாக தான் இருந்தது ஸ்டார்டிங். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், காலேஜுக்கு இங்கிலீஷ்லேயே போய் சேர்ந்துட்டேன் நான். எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் நான் பயப்படல. ஸ்டார்டிங் ஒரு வாரம் தான் அப்படியே பார்த்தேன் எல்லாரையும், என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், என்னோட படிக்கிற பசங்களாம் பார்த்துட்டே இருந்தேன் நான். சரி, அவங்க என்ன பண்றாங்க, நிறைய அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ் புக்ஸ் வச்சு படிச்சுட்டே இருப்பாங்க. ஸ்டோரி புக்ஸ் தான் அவங்க படிப்பாங்க, இங்கிலீஷ்ல தான் படிப்பாங்க அவங்க எல்லாருமே. எனக்கு பயமா இருக்கும் பார்க்கும்போது. சரி, ஓகே, நம்ம பயப்படக்கூடாது. ஒரு வாரம் அப்படியே தள்ளேன் நான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்டேன், அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் எனக்கு சொல்லித்தாப்பா. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஈஸியாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டார்டிங் நீ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸை கற்றுக்கோ, சின்ன சின்ன வேர்ட்ஸ். டெய்லி நம்ம பேசுவோம்ல, தூக்கம் வருது, பசி எடுக்குது, அவள் டயர்டாக இருக்குது, சோகமாக இருக்கேன், அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட நம்ம எப்படி பேசுவோம், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் நீ தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் என்னோட பேசவா, அப்போ நானும் பேசுகிறேன், நீயும் பேச, அப்படியே நம்ம என்ன பண்ண இங்கிலீஷ் கற்றுக்கலாம். அதே போல் எங்கள் மேம் கிட்ட போய் நான் கேட்டேன், எனக்கு பயமாக இருக்கு மேம், என்ன பண்ணலாம், நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன்னு பயப்பட விடுவேன், இந்த மாதிரிலாம் கற்றுக்கோங்க, நீ டெய்லி வந்து என்னோட ஒரு 1 hour பேசுமா, உனக்கு நல்லா ஃப்ளூயன்சி வந்துடும் அப்படின்னாங்க. அதே போல் நம்ம என்ன பண்ணோம், வீட்டில் கூட நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருப்பாங்களே, அவங்களோட நிறைய சொல்லுங்க, நீ ஒரு 10 வேர்டு கற்றுக்கூட, நான் ஒரு 10 வேர்ட்ஸ் பார்த்துக்கிறேன், என்ன பண்ண நம்ம ஒத்து மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம், அப்படி சொல்லுங்க. சரிங்களா? அப்போ கேட்க கேட்க என்ன நம்ம ஈஸியாக பேச ஆரம்பிச்சிருவோம். வீட்டில் என்ன பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க. இல்லையா, ரிலேட்டிவ்ஸ் வராங்க, இப்போ சித்தப்பா பெரியப்பா பசங்க பக்கத்தில் இருப்பாங்க, இல்லையா சித்தப்பா பெரியப்பா நல்லா படிச்சிருப்பாங்க, அங்கிள் படிச்சிருப்பாரு, அவங்களோட போய் பேசுங்க. டெய்லி பயம் இல்லாமல் பேசுங்க. தப்பா இருந்தோட பரவாயில்ல, பேசிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, they will teach for you. சரிங்களா? கரெக்டாக நம்ம we can learn English easily. If we talk only we'll get English. ஓகேவா? பேச தான் நம்மளுக்கு இங்கிலீஷ் வரும். எனக்கு அப்படிதான் வந்தது. என்னோட சித்தப்பா பையன் எங்களோட ஸ்டே பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன், அவனோட பேச ஆரம்பித்தேன் இங்கிலீஷ். அப்படியே எனக்கு இங்கிலீஷ் நல்லா வந்துருச்சு. ஆனால் அவங்க தெலுங்கு கற்றுக்கணும் ஆசை, தமிழ் கற்றுக்கணும் ஆசை அவங்களுக்கும். அவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ் கற்றுக்கலாம் அக்கா கிட்ட. அப்படியே அவன் நினச்சான், நான் என்ன பண்ணேன், இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. எனக்கு நல்ல ஃப்ளூயன்ஸியே வந்துடுச்சு. பேசினா தான் வரும். ஃபஸ்ட்டு கேட்கணும். அவங்க பேசும்போது நான் கேட்டுகிட்டே இருப்பேன். தம்பி பேசும்போது, அவங்களோட கசின் கேட்பேன் நான் இங்கிலீஷை. கேட்டு என்ன ஆச்சுன்னா, நல்லா லிசனிங் ஸ்கில் நல்லா வந்தால் நம்மளுக்கு என்ன வரும், ஸ்பீக்கிங் ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இப்போ லிசனிங் நம்ம என்ன பண்ணலாம், டே டு டே டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டடி, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருந்தால் படிக்கிறது நம்ம சொல்லுவோம் ஸ்டடி. வீட்டிலனா தூங்குறது, ஸ்லீப்பு, ஈட், அந்த மாதிரி பேசுவோம். இப்போ ஸ்கூலில் இருந்தால் தேர்ஸ்டி, ஹங்க்ரி, ஆங்க்ரி, கோவமா இருக்காடி சொல்லுவோம் நம்ம, ஆங்க்ரி. சரிங்களா? சேட், அவ சோகமாக இருக்கா. அப்புறம் வேற என்ன சொல்லலாம் நம்ம, தேர்ஸ்டி, சேட், இல்லை ஹாப்பி, அவன் ஹாப்பியாக இருக்கா சொல்லுவோம். இல்லை அவள் அழகாக இருக்கா சொல்லுவோமா, பியூட்டிஃபுல். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நிறைய வேர்ட்ஸ் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன பண்ணீங்கன்னா, உங்களை வச்சே சொல்லுங்கள். ஐன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ தான் வரும். ஃபஸ்ட்டு ஐயில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ எம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கேன். நீ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்டு கிட்ட அந்த மாதிரி, ஐ எம் ஹாப்பி. ஐ எம் சேட், நான் சோகமாக இருக்கேன். சரிங்களா? ஐ எம் தேர்ஸ்டி, எனக்கு தாகமாக இருக்குது சொல்லுமா. தேர்ஸ்டின்னா தாகம். டயர்ட்னா ரொம்ப டயர்டாக இருக்கு, ஐ ஃபீல் ஸோ டயர்ட். ஐ எம் டயர்ட், ஸோ ஐ ஃபீல் ஸோ டயர்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், சாப்பிட்றது. ஐ ஈட். ஐன்னு நான் சாப்பிட்றேன். ஐ பிளே, நான் விளையாடுறேன். ஐ ஸ்லீப், ஐ ஸ்டடி. இந்த மாதிரியே சொல்லிட்டே வாங்க. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் சேட். ஓகேவா? ஐ எம் பியூட்டிஃபுல், நீங்களே ஒன்று சொல்லிக்கலாம். ஐ எம் பியூட்டிஃபுல். இது அப்படியே நம்மள ஷீஸ், அவளை வச்சு சொல்லுங்களேன்.
அப்போ ஷீ இஸ் பியூட்டிஃபுல் சொல்லுவோமா, அவள் அழகா இருக்கா. அப்புறமா ஷீ இஸ் டயர்ட், அவ ரொம்ப டயர்டா இருக்கா, இன்னைக்கு சோர்வா இருக்கா. சோர்வு, டயர்ட்னா சோர்வு. ஷீ இஸ் ஹாப்பி, அவள் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஷீ இஸ் சேட், ஷீ ஃபீல்ஸ் thirsty, சரிங்களா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஷீ பிளேஸ், ஷீ ஜம்ப்ஸ், அவள் குதித்தாள், அப்போ அவள் விளையாடினாள். நெக்ஸ்ட் ஷீ ஸ்டடீஸ், இப்போ ஷீ பிளேஸ், அந்த ஷீட்டு வந்தா மட்டும் எஸ் வரும், சரிங்களா. ஷீ பிளேஸ், அவள் விளையாடினாள், அவள் விளையாடுகிறாள் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இதுலயே நம்ம என்ன பண்ணலாம், ஹீ எடுத்துக்கோங்க. அப்புறம் ஷீல ஷீ இஸ் பியூட்டிஃபுல் சொன்னா, இப்போ ஹீ எடுத்தா ஹீ இஸ் ஸ்மார்ட், ஹீ இஸ் ஹேண்ட்ஸம், அழகா இருக்காம சொல்லுவோம்ல, ஹீ இஸ் ஹேண்ட்ஸம். ஷீ இஸ் பியூட்டிஃபுல், ஐ எம் பியூட்டிஃபுல்னா கேர்ள்ஸுக்கு சொல்லுவோம். அப்போ பாய்ஸ் சொல்லும்போதும்பா ஹீ இஸ் ஹேண்ட்ஸம், சரி, ஹீ இஸ் ஸ்மார்ட் அப்படி சொல்லலாம். அப்போ அவன் சோகமா இருக்கான்னா ஹீ இஸ் சேட். அந்த வேர்ட்ஸ் வச்சே நீங்க என்ன பண்ணுங்க, ஃப்ரேம் பண்ணிட்டே வாங்க. ஐஎம்லேருந்து நான் சின்ன ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. அப்போதான் நீங்க பெருசா போகலாம். குட்டி குட்டியா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ பிளே, ஹீ பிளேஸ், ஷீ பிளேஸ். ஹீ சொல்லும்போது ஹீ பிளேஸ், ஹீ ஜம்ப்ஸ், அவன் குதிக்கிறான், சரிங்களா, அவன் சோகமா இருக்கான். ஹீ இஸ் சேட், ஹீ இஸ் ஹாப்பி, அவன் சந்தோஷமா இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் ஹீ ஃபீல்ஸ் thirsty, தாகமா இருக்கு அவனுக்கு. ஹீ இஸ் ஆங்கிரி, ரொம்ப கோவமா இருக்கான். நம்ம சொல்லலாம் அவன் ரொம்ப கோவமா இருக்கான்ப்பா. ஹீ இஸ் ஆங்கிரி, ஹீ இஸ் சேட். ஓகேவா, இந்த மாதிரி ஐ ஃபர்ஸ்ட் நீ ஸ்டார்ட் பண்ண, அப்புறம் ஷீல ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் ஹீல இப்படியே குட்டி குட்டியா பேச முதல்ல வேர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸை எப்பப்போ ஞாபகம் வருதோ ஒரு நோட் எடுத்து அதில் எழுத ஆரம்பிங்க, சரிங்களா. கேட்குறீங்களா, நீங்கள் வேர்ட்ஸ் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் அதெல்லாம் எழுத ஆரம்பிங்க, சரிங்களா. ஹாப்பி, சேட், ரிச், புவர், பியூட்டிஃபுல், அக்லி, அது எல்லா வேர்ட்ஸும் thirsty, ஆங்க்ரி, ஹங்க்ரி, எல்லா வேர்டும் என்ன பண்ணுறீங்க, எழுதி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸை. அதுக்கப்புறம் ஐ வச்சு, ஹீ வச்சு, ஷீ வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. தே வச்சுக்கோங்க. அவங்க எல்லாரும் நம்ம சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் பாருப்பா ஜாலியாக விளையாடுறாங்க, அவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க, அவங்கெல்லாம் சோகமாக இருக்காங்க, எப்படி சொல்லுவோம், தே ஆர் ஹாப்பி, they are sad, அப்படி சொல்ல they are tired, அவங்களாம் ரொம்ப சோர்வாக இருக்காங்க, அவ்வளோதான். தே யூவி தேர் வந்து ஆர் போட்டுக்கோங்க, ஷீட் வந்து இஸ் போட்டுக்கோங்க, ஐ வந்து ஆம், அவ்வளோதான். இதை விட சென்டென்ஸ் உங்களுக்கு என்ன வேணும், ஈஸி. இப்போ லிசனிங்கும் முடிஞ்சிடுச்சு, ஸ்பீக்கிங்கும் உங்களுக்கு இதுலேயே முடிஞ்சிடுச்சு, சரிங்களா. இதுக்கப்புறம் ரீடிங், குட்டி குட்டி புக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதை வச்சு படிச்சுட்டே வாங்க, சரிங்களா. சின்ன புக்ஸ் அது. இப்போ நான் என்ன சொன்னேன், ஐ எம் ஹாப்பி, ஷீ இஸ் ஹாப்பி, ஈ இஸ் ஹாப்பி, தே ஆர் ஹாப்பி சொன்னேன்ல, அது லிசனிங் ஸ்பீக்கிங்ல வருது. இது என்ன வருது, ரீடிங்ல வருது. ரீடிங் குட்டி குட்டி புக்காக எடுத்து படிச்சு பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே போல ரைட்டிங் பண்ணுங்க. ரைட்டிங் இப்போ சொன்னதே என்ன பண்ணுங்க, அதை எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, முதல்ல ஐ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ ஆம் ஹாப்பி, ஹீ இஸ் ஹாப்பி, ஷீ இஸ் ஹாப்பி, தே ஆர் ஹாப்பி, அப்படி எழுத ஆரம்பிங்க, அவ்வளோதான். அப்படியே எழுத கற்றுக்கோங்க, குட்டி குட்டியாக எழுத கற்றுக்கோங்க. இல்லை அம்மா பற்றி எழுதுங்க, அப்பாவை பற்றி எழுதுங்க, இல்லை உங்கள் அண்ணனை பற்றி எழுதுங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. குட்டி குட்டி சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணாவே இங்கிலீஷ் ஈஸியாக வந்துடும். இங்கிலீஷ்க்கு பயப்படாதீங்க. இவ்வளோதான் இங்கிலீஷ். குட்டி குட்டி சென்டென்ஸ் தெரிஞ்சாவே உங்களுக்கு போதும்.